ஹாய், ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாஸ்லோ ஹியரிச் ஆஃப் நீட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இத வந்து ஒரு ஸ்டோரி மூலமா நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணாங்கிற ஒரு பையன் இருந்தான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஃபுட் வேணும் அப்படின்னு நினைச்சான். ஃபுட் கிடைச்சது. நெக்ஸ்ட் வந்து அவன் வந்து சேஃப்டியா இருக்கறக்கு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறான். வீடும் இருக்கு. நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கணும்னு நினைக்கிறான். அவனோட நண்பர்களோட சேர்ந்து விளையாடுறான். ஸோ அப்ப வந்து உங்களுக்கு அந்த லவ் அண்ட் இது கிடைக்குது. அன்பும் கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவன் கொஞ்சம் நல்லா பாடுவான். ஸோ அதனால வந்து ஒரு பாட்டு போட்டியில கலந்துக்கிறான். அதனால புகழும் கிடைக்குது. அ ஸோ அப்ப அவன் அவன உணர்றான். எஸ்டீம் நீட்ஸ். அவனோட செல்ஃப் எஸ்டீம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அந்த பாட்டு இசையோட நுணுக்கங்களை எல்லாம் கத்து, அ அதுல வந்து தேர்ந்தர்றான். ஸோ அதான் காக்னிட்டிவ் நீட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அந்த இசையில வந்து அதோட இசைய ரசிக்கிறான். ஸோ அவனையும் ரசிக்கிறான். இதுதான் ஆஸ்தட்டிக் நீட்ஸ். ஃபைனலா வந்து உங்களுக்கு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அதாவது இருக்கறதுலயே வந்து ஒரு ஹையர் லெவல்ல பொசிஷன அடையறான். ஆ அவன் மட்டும் உயர்றது மட்டும் இல்லாம, மத்தவங்களையும் உயர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இதுதான் வந்து டிரான்செண்டன்ட் நீட்ஸ். ஸோ இந்த பிரமிட்ல ஒரு நீட் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா தான் நம்ம நெக்ஸ்ட் இத வந்து திங்க் பண்ண முடியும். ஸோ அததான் இங்க குடுத்திருக்காங்க. இத வந்து இந்த ஸ்டோரி மாரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? தேங்க் யூ.